ஆண்கள் எப்படி வாழ வேண்டும், ஆண்கள் எப்படி பயிற்றுவிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத குறித்து நம்ம படிச்சுட்டு வரோம். ஒரு நாள் கர்த்தர் ஒரு எரேமியா அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசி அழைக்கிறார். நம்ம எரேமியா தீர்க்கதரிசி அழைக்கும்போது நம்ம பாருங்க, அவனுக்கு என்ன தோணும்னா, ஒரு வயசானவர், ஒரு தாடியை வச்சிருந்தாரு, ஒரு பெரிய ஒரு ப்ராஃபெட் மாதிரி அவர் இருப்பார் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் எரேமியாவை கூப்பிடும்போது, எரேமியா சின்ன வயசு, 12 13 வயசு. இது எப்படி இருக்குது? இப்படி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எரேமியா ஒரு சின்ன பையன். கர்த்தர் கூப்பிடும்போது எரேமியா என்ன சொல்கிறாருன்னா, இதோ நான் பேச அறியேன், சிறுபிள்ளையாக இருக்கிறேன் என்றான். எப்படி இருக்கு பாருங்க. அவருக்கு அவ்வளோ ரொம்ப பேச தெரியாது, சிறுபிள்ளையாக இருக்கிறார். ஒரு 12 13 வயசு தான் அவருக்கு. ஒரு 6th ஸ்டாண்டர்ட் பையன் 7th படிக்கிறான். அவனுக்கு என்ன பேச தெரியும்? அவ்வளோ பேச தெரியாது. அதான் அவர் சொல்கிறாரு, நான் சின்ன பையனாக இருக்கேன்ப்பா, என்ன எதுக்காக இந்த மாதிரிலாம் கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்குறாரு அவர். யார்? எரேமியா சின்ன பையனாக இருக்கும்போது. ஏன்னா கர்த்தர் அவர்கிட்ட சொல்கிறத பார்த்தா பெருசாக இருக்குது. அதாவது ஒரு சின்ன பையன்கிட்ட பேசுகிற மாதிரியே இல்லை. சின்ன பையன்கிட்ட சின்ன காரியங்களை பேசணும். கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணினேன், உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். இது எப்படி இருக்கு? இது ஒரு 70 வயசில் சொன்னால் கரெக்டாக இருக்கும், இல்லை 50 வயசு 60 70 சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்லும்போது வயசு 12 13. இது எப்படி இருக்குது? இதுதான் உண்மை. அந்த பையன் சொல்கிறான், ஆண்டவரே நான் சின்ன பையன், எனக்கு பேச தெரியாது, எப்படி நான் இதை போய் செய்ய போகிறேன் அப்படின்னு அவன் கேட்குறான். அது கர்த்தர் சொல்கிறாரு, நான் சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன்னு சொல்கிறார். இதை பார்க்கும்போது எவ்வளவு பெரிய ஆச்சரியமாக இருக்குது பாருங்க. நம்ம நினைக்கிறோம், இவன் சின்ன குழந்தை, இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி நினைக்கிறது இல்லை. ஆண்டவர் சின்ன பையன், இவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறது இல்லை. கர்த்தர் சொல்ல, நான் உன் கூட இருக்கேன், நான் சொல்கிறத நீ போய் பேசு, அவ்வளோதான், நீ பயப்படாத அப்படின்னு அவனுக்கு தைரியம் சொல்கிறார். இன்னும் அதிகமாக சொல்லிட்டு போகிறார் பாருங்க. அவர் சொல்கிறாரு, பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகள் மேலும் ராஜ்யத்தின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடன் சொன்னார். அதாவது ஏற்கனவே இருக்கிறதெல்லாம் பிடுங்கணுங்கிறாரு. எதை பிடுங்கணும்? ராஜ்யங்களை பிடுங்கணும், தேசங்களை பிடுங்கணும், ராஜாக்களை பிடுங்கணும். எதை இடிக்கணும்? ஜாதிகளை இடிக்கணும், ராஜாக்களை இடிக்கணும், ராஜ்யங்களை இடிக்கணும். ஏற்கனவே பல வருஷமாக பல நூற்றாண்டுகளாக இருக்கிற காரியங்களை பிடுங்கி எறியுங்கிறார். அப்போது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் பிரியமானவர்களே. இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம், இது எப்படி நடக்குமா, இது இவ்வளோ பெருசாக இருக்கே, இந்த காரியத்தை நம்ம செய்ய முடியுமா அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். கர்த்தர் சொல்ல அதெல்லாம் பிடுங்குங்கிறாரு. இதான செடியா பிடுங்கிறதுக்கு? அதுக்கப்புறம் சொல்கிறாரு, நீ அதை பிடுங்கி இடித்து அழித்து கவிழ்த்துருங்கிறார். அதுக்கப்புறம் நீ கட்டு, நீ நாட்டுங்கிற. அப்போது ஏற்கனவே இருக்கிற ராஜ்யங்கள், அதிகாரங்கள், பொறுப்புகள், அரசியல் சட்டங்கள், சாசனங்கள், இதை எல்லாத்தையும் பிடுங்கி எரிஞ்சிட்டு கவுக்கணுங்கிறார். ஜாதி மதம் எல்லாத்தையும் கவுத்துரு, அழிச்சிரு. அதுக்கப்புறம் நான் சொல்கிறபடி நீ கட்டு, நாட்டு அப்படி சொல்கிறார். நம்ம இன்னைக்கு உலகத்தில் இருக்கோம், நம்ம நினைக்கிறோம் இதெல்லாமா நடக்கும், அது நடக்குமா, இது நடக்குமா, இதெல்லாம் எத்தனை வருஷமாக இருக்குது, எத்தனை பேச எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கான், எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு நம்ம நினச்சி பயப்படுறோம். அவங்க முகத்தை பார்த்தா பயப்படுறோம், அந்த பணத்தை பார்த்தா பயப்படுறோம், ஒரே பயம். ஆனால் கர்த்தர் பாருங்க, பிடுங்கி எறிங்கிறார், எல்லாத்தையும் கவுத்து விட்டுருங்கிறார். நம்ம நினைக்கிற மாதிரி கர்த்தர் நினைக்கிறது இல்லை. கர்த்தருடைய நினைப்பே வேறு, கர்த்தருடைய எண்ணங்களே வேறு.
அவர் சகலத்துக்கு அதிகாரி. வாயை மூடிட்டு அவர் சொல்கிறத செஞ்சுட்டு போனோம்னா அமோக வெற்றி. ராஜ்யங்களை கலட்டி மாட்டி இயேசுவின் ராஜ்யத்தமாக மாற்றி போடலாம். எல்லாத்தையுமே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜ்யத்தையும் கவுத்து இயேசுவனுடைய ராஜ்யமாக மாற்றலாம். அந்த அளவுக்கு அவர் ஒரு எரேமியாட்ட சொல்கிறார். இதைத்தான் உங்களிடத்துல கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார். உங்களால் செய்யக்கூடாத ஒரு காரியம் இந்த உலகத்திலே கிடையாது. எதை பிடுங்கணுமோ அதை பிடுங்கலாம், எதை கவுக்கணுமோ அதை கவுக்கலாம், எதை ஒன்றுமில்லாமாக்கணுமோ அதை ஒன்றுமில்லாமாக்கலாம். எந்த இடத்துல தேவராஜ்யத்தை கட்டணுமோ அங்கே தேவராஜ்யத்தை கட்டலாம். நமக்கு எதிர்த்து நிற்க ஒருத்தனும் கிடையாது. அவர் தான் நம்மளோட இருக்கேங்கிறாரு. நமக்கு எதிர்த்து நிற்க யாரும் கிடையாது. நமக்கு இருக்கிற எல்லாமே எல்லாரும் நம்மளுக்கு உதவி செய்வாங்க. எல்லோரும் வாங்க சார், உங்களுக்கு தான் சார் நான் காத்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி எல்லோரும் நம்மளுக்கு உதவி செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இதனால் ஆண்கள் எல்லோரும் எந்திரிச்சு ஆண்களை போல வாழணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.